தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 88 வயது கிழவனுக்கு திமுகவில் எம்எல்ஏ சீட் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக 2026 தமிழக சட்டசபை தேர்தல் வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. 88 வயது முதியவருக்கு சீட் வழங்கப்பட்டுள்ளது. ஆம், திமுக வேட்பாளராக திமுக பொதுச் செயலாளரும் தமிழக அமைச்சருமான துரைமுருகன் போட்டியிடுகிறார். அவருக்கு வயது 88 வயது. 13வது முறையாக தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளார். அவர் ஏற்கனவே ஞாபக மருதி நோயால் அவதிப்பட்டு வருகிறார், இதய நோயால் அவதிப்பட்டு வருகிறார், நரம்பு தளர்ச்சியால் அவதிப்பட்டு வருகிறார், சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளார். அடிக்கடி மருத்துவமனையில் போய் படுத்துக் கொள்வார். அவரால் கட்சி பணியையும் ஆட்சி பணியையும் கவனிக்க முடியவில்லை. இந்த முறை அவருக்கு தேர்தலில் சீட்டு கொடுக்க வேண்டாம் என திமுக முடிவு செய்தது. ஆனால் துரைமுருகனோ இந்த முறை தனக்கு சீட்டு கொடுக்காவிட்டால் வன்னியர் சமூகத்து வாக்குகள் திமுகவுக்கு விழாது என்று மிரட்டினார். இதன் காரணமாக திமுக அடிபணிந்து துரைமுருகனுக்கு கடைசி வாய்ப்பு வழங்கியுள்ளது. தற்பொழுது துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் களமிறங்கியுள்ளார். அவர் ஏற்கனவே கடந்த முறை கடைசி சுற்றில் 700 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். இந்த முறை களமிறங்குகிறார். அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் கடுமையான போட்டியை தருகிறார். நேற்றைய தினம் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அவருடைய வாகனத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் ஏறினார். அதை பொறுத்து கொள்ள முடியாமல் துரைமுருகன் அவரை வாகனத்தை விட்டு கீழே இறங்குமாறு அவர் எச்சரிக்கை விடுத்தார். இதனால் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் காட்பாடி தொகுதியில் போட்டியிடுகிற துரைமுருகனுக்கு வேலை பார்ப்பார்களா என்பது கேள்விக்குறி. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினர் திமுக வேட்பாளர்களுக்கு வேலை பார்க்க மாட்டார்கள் என கூறப்படுகிறது. காட்பாடியில் துரைமுருகனுக்கு கூட்டணி கட்சியினர் யாரும் வேலை பார்க்க மாட்டார்கள் என கூறப்படுகிறது. ஏற்கனவே திமுக பிரமுகர், காட்பாடியை சார்ந்த திமுக பிரமுகர் குடியாத்தம் குமரன் துரைமுருகனுக்கு மாதந்தோறும் மணல் கொள்ளை மாஃபியாக்களிடமிருந்து 600 கோடி ரூபாய் லஞ்சம் வருகிறது என குற்றம் சாட்டியிருந்தார். தற்பொழுது ஊழல் பிரச்சனையில் சிக்கியுள்ள துரைமுருகன் எப்படி காட்பாடி தொகுதியில் வெற்றி பெறப் போகிறார் என்பது தெரியவில்லை. ஏறத்தாழ 90 வயதை நெருங்கிவிட்டார். இன்னும் அரசியல் ஆசை அவரை விட்டு போகவில்லை.